آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1448 முஹர்ரம் மாதம் 25ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி அவர்கள் ஷரீஅத்தின் தராசில் பயனுள்ள பொழுதுபோக்கு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன். அதுதான் உள்ளத்தினூடாக எடுத்துச் செல்லக்கூடிய கட்டுச்சாதனங்களாக இருக்கிறது. அதன் மூலமாகவே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், கஷ்டங்களிலிருந்து விமோசனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நேர்வழி அபிவிருத்தியின் வாயில்கள் திறக்கப்படுவதும் இந்த இறையச்சத்தினூடாகத்தான். யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு வெளியேறக்கூடிய விமோசனம் பெறக்கூடிய வழிவகைகளை நாம் ஆக்கி கொடுப்போம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இந்த சூரத்து தலாக்கின் 2வது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது எளிமையான இலகுவான மார்க்கமாகும். கருணையான மென்மையான சட்டங்களை கொண்ட சட்ட வாக்கங்களை கொண்ட ஷரீஅவாகும். அதிலே சமநிலையும் நீதியும் நடுநிலையும் பேணக்கூடிய பாதைகளாக அது அமைந்திருக்கிறது. நல்லவைகளையெல்லாம் அனுமதித்திருக்கிறது. அவருடைய உரிமைகளை அது கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே ஆன்மாவுக்குரிய பங்கு, உடலுக்குரிய பங்கு, முயற்சிகளுக்குரிய பங்கு, ஓய்வுக்குரிய பங்கு, இந்த துன்யா இவ்வுலக வாழ்வுக்குரிய பங்கு, மறுமைக்குரிய பங்கு என ஒவ்வொருவருக்கும் உரிய ஒவ்வொரு விடயத்துக்கும் உரிய பங்குகளை இஸ்லாம் சமநிலையாக நடுநிலையாக ஆக்கியிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே நாம் ஒரு ஆத்மா ஓய்வு பெறுவதென்பது மார்க்கம் அனுமதித்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஓய்வு பெறுவதென்பது அனுமதிக்கப்பட்ட வரைமுறைகளை தாண்டாத வரையிலே அது இஸ்லாம் அனுமதித்த ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த ஓய்வெடுத்தல் என்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் ஈடுபடுவது என்பது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை விட்டு திசை திருப்பாமல் இருக்கும். அனுமதிக்கப்படாத ஹராமாக்கப்பட்ட விடயங்களை செய்வதற்கு வழிவகுக்காமல் இருக்க வேண்டும். இறை வழிபாட்டுக்கு உதவியாகவும் கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டு திசை திருப்பாமலும் ஹராமான விடயங்களை செய்வதற்கு வழிவகுக்காமலும் இருக்கும் என்றால் அந்த பொழுதுபோக்குகள் அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே பொழுதுபோக்கு என்பது ஒரு மனிதன் அவனுடைய ஆற்றலையும் முயற்சிகளையும் மீட்டெடுப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. களைப்பின் மூலமாக, சோர்வின் மூலமாக இழந்த அவனது ஆற்றல்களையும் முயற்சிகளையும் மீட்டெடுப்பதற்கான ஒரு வழிவகையாகத்தான் இந்த பொழுதுபோக்கு இருக்கிறது. அது அவனுடைய உறுதியை வலுப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணிப்பதற்கான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஷரீஅவின் மார்க்கத்தின் பரிபூரண தன்மையையும் அல்லாஹ்வுடைய அந்த கருணையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த பொழுதுபோக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஷரீஅ என்பது ஒரு மனிதனுடைய இயல்பு நிலையை தானாகவே புரிந்து அதற்கான வழிவகைகளை அனுமதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய தேவைகளை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விடயங்களையும் அந்தந்த அவரது தரத்துக்கு ஏற்ப உரிய இடத்திலே வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் தனது சக்திக்கு அப்பாற்பட்ட தாங்க முடியாத விடயங்களை எந்த ஆத்மாவுக்கும் அது சுமத்துவதில்லை. அதே நேரத்திலே அந்த ஆத்மா
தனது விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஷரியா வரைமுறைக்கு உட்பட்டவாறு நடந்து கொள்வதை செம்மைப்படுத்தி நெறிப்படுத்தி இருக்கிறது. அதற்கான வழிகாட்டலை வழங்குகிறது. அது மாத்திரமல்ல, அனைத்து விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் அதனூடாக இறை பொருத்தம் அமைய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதை இணைத்து வைத்திருப்பதை நாம் ஷரியாவுடைய வரைமுறைகளை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இஸ்லாமிய ஷரியா என்பது இயற்கையிலே மனிதன் அல்லாஹ் எவ்வாறு அவர்களை படைத்திருக்கிறானோ அந்த இயற்கை குணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே, அந்த மனிதனுடைய இயல்பு முறைகளை அனுமதிக்கக்கூடிய முறையிலே அமைந்திருப்பதை நாம் காணலாம். ஆத்மா என்பது சோர்வடையும், உடல் என்பது பலவீனப்படும், இருதயம் என்பது மந்த நிலைக்கு ஆளாகும். ஒரு மனிதன் எத்துணை இலட்சியங்களை உயர்வுகளை அடைந்தாலும் அந்த மனிதன் தனது ஆற்றலையும் முயற்சிகளையும் அவனுடைய விடயங்களை மீட்டெடுப்பதற்கு ஓய்வு என்பது தேவைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவ்வாறு ஓய்வெடுக்கின்ற போது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோட ஓய்வெடுக்கின்ற போது தனது ஆத்மாவிலே சிதறிய, அதாவது வேலை பளுவின் காரணமாக அல்லது இன்னொரு சிரமத்தின் காரணமாக அவன் சிதறி கிடைக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஓய்வுக்கு பின்னால் ஒன்றுபடுத்தி செவ்வனை செய்வதற்கு இந்த ஓய்வு அவனுக்கு உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சலிப்பின் காரணமாக அல்லது சோர்வின் காரணமாக அவன் ஓய்வெடுத்ததற்கு பின்னால் தொடர்ந்தும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் விரும்பக்கூடிய முறையிலே தொடராக நன்மைகள் செய்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த ஓய்வு ஒரு உதவியாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அல் குர்ஆன் என்பது முஃமின்களுடைய பார்வை, முஃமின்களுடைய விடயங்களை பற்றி குர்ஆன் எவ்வாறு கண்டுகொள்கிறது என்றால், அதாவது ஒரு மனிதன், ஒரு முஃமினுடைய உள்ளம் சோர்வின் மூலமாக அவன் மிகவும் சிரமத்துக்குள்ளாக இருக்கின்ற போது அந்த உள்ளத்தை உயிர்ப்பிப்பதற்காக, பயனுள்ள விடயங்களிலே ஓய்வெடுப்பதற்காக இஸ்லாம் அவனுக்கு வழிகாட்டுகிறது. அவனுடைய புத்தி ஓய்வின் மூலமாக வளர்த்தெடுக்கப்படுகிறது. அந்த புத்தி, அவனுடைய சிந்தனைகள் வலுவானதாக, நேர்த்தியானதாக, பொருத்தமானதாக அந்த ஓய்வு அதற்கு துணையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சலிப்புக்கு பின்னால், ஓய்வெடுத்ததற்கு பின்னால் அந்த ஓய்வு அவனுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அன்கபூத் 20வது வசனத்திலே கூறுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், சீரு ஃபில் அர்த், பூமியிலே நடந்து திரியுங்கள், பூமியிலே பயணங்களை மேற்கொள்ளுங்கள், ஃபந்துரு, அந்த பூமியிலே, அந்த புவியிலே உள்ள அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து சிந்தனை பெறுங்கள் என்று ஓய்வெடுப்பது, அதாவது பயனுள்ள விடயங்களிலே அந்த நேரங்களை பயன்படுத்துவதை இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு அனுமதி வழங்கக்கூடிய ஒரு ஆகமான விடயம் என்பதை கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. பூமியிலே ஒரு மனிதன் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்வது என்பது வெறுமனே உடல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதாக மாத்திரம் கருதிவிட முடியாது. மாறாக அந்த நகர்வுகள் என்பது, பயணங்கள் என்பது, பிரயாணங்கள் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக, அல்லாஹ்வுடைய ஆதாரங்களை கண்காணிப்பதற்கான ஒரு பயணமாக இருக்கும். இந்த இடத்திலே நாம் ஒன்றை பார்க்கிறோம், இன்னும் ஒரு இடத்துக்கு பயணம் மேற்கொள்கின்ற போது ஒரு வித்தியாசமான விடயங்களை பார்க்கிறோம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்பதை பார்ப்பதற்கான பயணங்களாக அமைந்துவிடும். அல்லாஹ் எவ்வாறு நுட்பமாக, நேர்த்தியாக அவன் இதனை படைத்திருக்கிறான், உருவாக்கி இருக்கிறான் என்பதை படிப்பினை பெறுவதற்கான ஒரு விடயமாக இந்த பயணங்கள் அமைகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகருகின்ற போது அந்த ஊரிலே, அந்த இடத்திலே உள்ள சமூகத்துக்கு ஏற்பட்ட சாதகமான பாதகமான விடயங்களை, வரலாறுகளை படிக்கின்ற போது அதனூடாக படிப்பினை பெறலாம். அதன் மூலமாக உள்ளத்திலே ஈமான் அதிகரிக்கிறது, புத்தி தெளிவான பாதையிலே சிந்திப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுகிறது. இவ்வாறு சிந்திக்கின்ற போது அவனுடைய ஆத்மா அமைதி பெறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அலங்காரங்களையும் அழகுகளையும் நல்லவைகளையும் தனது அடியார்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறான். அல் குர்ஆன் சூரா அல் அராஃப் 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ் அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க். யார் தனது அடியார்களுக்காக அல்லாஹ் கொடுத்த அந்த அலங்காரங்களை அழகுகளை தடுக்க முடியும், அதே போன்று உணவு வகைகளை நல்ல மனமானவைகளை வெளிப்படுத்திய அந்த விடயங்களை யார் தடுக்க முடியும், ஹராமாக்க முடியும் என்று ஒரு கேள்வியாக கேட்கிறான். எனவே அல்லாஹ் அனுமதித்தவைகளை தடுப்பதற்கு யாருக்கும் அனுமதியோ உரிமையோ பங்கோ கிடையாது என்பதை இதனுடன் புரிந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி என்பது ஒரு அருளாக இருக்கிறது, அழகு என்பது ஒரு அருளாக இருக்கிறது, நல்லவைகள் என்பது ஒரு அருளாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நிஅமத்துக்களும் ஒவ்வொரு நல்லவைகளும் அதனை கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு கடமையாக்குகிறது. எனவே அவ்வாறு ஒரு மனிதன் படைத்தவன் மூலமாக பெற்றுக்கொண்ட நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தி இறை பொருத்தத்துக்காக அதனை பயன்படுத்துவான் என்றால் அந்த நிஅமத்துக்கள் மென்மேலும் அபிவிருத்தி அடைந்து அதிகமாக கிடைப்பதற்கு அந்த நன்றி உணர்வு ஒரு காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை அனுமதிக்கப்பட்ட ஷரியாவுடைய வரைமுறைக்கு உட்பட்ட முறையிலே பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஈடுபடுவதை அனுமதி இருப்பதையும் வழிகாட்டி இருப்பதை நாம் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் கேலி செய்வார்கள், அதாவது தமாசாக நடந்து கொள்வார்கள். அதுவும் உண்மையை தவிர வேறொன்றினூடாக கேலி செய்ய மாட்டார்கள். தனது குடும்பத்தினருடன் மனைவிகளுடன் ஓட்ட போட்டிகள் வைத்து போட்டி போடுவார்கள். அனுமதிக்கப்பட்ட, அதாவது பொழுதுபோக்கை அனுமதித்திருக்கிறார்கள். அதே போன்று மனிதர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாவங்களை தவிர்த்த விடயங்களை அனுமதி வழங்கி இருப்பதை நாம் நபியுடைய வழிகாட்டல்களை காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே பொழுதுபோக்கு என்பது, ஓய்வு எடுப்பது என்பது இஸ்லாம் இதனை அனுமதித்திருப்பதன் காரணம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் இந்த விரண்டோடுவதல்ல, வணக்கத்தை விட்டும் துறந்து விரண்டோடுவதல்ல, நேரங்களை வீணாக கழிப்பதல்ல, மாறாக ஒரு செயலில் இருந்து இன்னொரு செயலுக்கு அவன் நகர்ந்து செல்வதாகும், ஒரு பயன்பாட்டிலிருந்து இன்னொரு பயன்பாட்டுக்கு புறப்படுவதாகும். எனவே இந்த உடல் என்பது ஓய்வை தேடும் என்றால் அந்த ஓய்வு அந்த உள்ளத்துக்கு மறதியை விட்டும் பாதுகாக்கக்கூடிய, ஒளி கொடுக்கக்கூடிய, விழிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த ஆத்மா சந்தோஷப்படும் என்றால், இந்த ஓய்வினூடாக பொழுதுபோக்கினூடாக அந்த ஆத்மா மகிழ்வுறும் என்றால் அந்த ஆத்மா அல்லாஹ்வுடன் தொடர்பற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். இந்த ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் நிஅமத்துகளையும் தந்த ரப்பை நினைப்பதற்கு அந்த விடயங்கள் ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த பொழுதுபோக்கு என்பது ஒரு நிஅமத் என்றால் அந்த நிஅமத் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்தப்படுகின்ற போதுதான் அந்த நிஅமத் முழுமையடையக்கூடியதாக இருக்கும். ஷரியா அதற்கான வரைமுறைகளை கூறியிருக்கிறது. அந்த வரைமுறைகளை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. அந்த ஓய்வெடுக்கின்ற போது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஈடுபடுகின்ற போது மார்க்க வரைமுறைகளை எந்த நிலையிலும் தடம் புரண்டு விடாது, தடை தாண்டி விடாது, வரைமுறைகளை மீறி விடாது, அந்த வட்டத்துக்குள்ளால் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த எல்லைக்குள்ளால் தான் அந்த பொழுதுபோக்குகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹராமான விடயங்களை விட்டும் தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையை தடை செய்யக்கூடிய விடயங்களை விட்டும் தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பொழுதுபோக்கு தொழுகையை பாழாக்கும் என்றால் அது அனுமதிக்கப்பட்டதாக கருதப்பட மாட்டாது. அதே நேரத்திலே உரிமைகள் நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அந்த பொழுதுபோக்கு வீணடிப்பாக அமையும் என்றால் அது அனுமதிக்கப்பட மாட்டாது. அந்த பொழுதுபோக்கு குடல்வாய் ஜனங்களை, குடும்ப உறவுகளை துண்டிக்காமல் இருக்க வேண்டும். கடமைகளை விட்டும்
பாழாக்கக்கூடிய நிலையிலே இல்லாமல் இருக்க வேண்டும், பாவத்தின் பால் வழிகாட்டாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அது அனுமதிக்கப்பட்ட பொழுதுபோக்காக, ஓய்வாக, அனுமதிக்கப்பட்ட விடயமாக இருக்கும். எனவே இஸ்லாம் என்பது எல்லா நிலையிலும் நடுநிலையை, நீதியை, நேர்த்தியை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. எந்த நிலையிலும் முரண்பாடான, வெறுக்கத்தக்க, விரும்ப முடியாத விடயங்களை எல்லை தாண்டுவதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை. எத்தனையோ அனுமதிக்கப்பட்ட விடயங்களில் சிலர்கள் பொதுபோக்காக நடந்து அதனை வீணடித்துக் கொள்கிறார்கள். எத்தனையோ இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் அதனை முறையாக பயன்படுத்தாமல் நஷ்டத்திலே ஆகிவிடுகிறார்கள். எத்தனையோ நேரங்களை பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலே வீணாக கழித்து உள்ளத்தை மரணிக்க செய்து விடுகிறார்கள். வாழ்வை பயனற்ற முறையிலே அவர்கள் கழித்து வாழ்வையை வீணடித்துக் கொள்கிறார்கள். இஸ்லாமிய வரைமுறை பேணப்படும் என்றால் இவைகள் எல்லாம் நிகழாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு உத்தரவாதமாக இருக்கும். எனவே ஓய்வெடுப்பது என்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்பது வெறுமனே பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்பதனூடாக அது அறியப்பட மாட்டாது. மாறாக அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியினூடாக எதனை பயனுள்ளதாக ஆக்குகிறது, அதன் மூலமாக மனிதன் அமைதி பெறுகிறானா, ஓய்வின் மூலமாக நேர்த்தி அடைகிறானா, அவனுடைய உள்ளம் விரிவடைகிறதா, அவனுடைய முயற்சிகள் வலுவடைகிறதா, பண்பாடுகள் அழகு பெறுகிறதா, ஓய்வுக்கு பின்னால், பொழுதுபோக்கு பின்னால் இறை வழிபாட்டிலே அவன் முன்னோக்கி பயணிக்கின்றானா, பயனுள்ள ஓய்வாக கழிக்கிறானா என்பதை பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த ஓய்வு என்பது சோம்பேறித்தனத்தை வரவழைத்து விடக்கூடாது, மறதியை வரவழைத்து விடக்கூடாது, நேரங்களை வீணடிப்பதாக அமைந்து விடக்கூடாது, தவறான பாதையை வழிகாட்டி விடக்கூடாது. அதே நேரத்திலே இன்பம் என்பது, ஓய்வு என்பது, பொழுதுபோக்கு என்பது விரும்பியவாறு அனுபவிக்கலாம் என்ற வட்டத்தை விட்டு மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த வரைமுறைக்கு உள்ளால் தான் அமைய வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சமகாலத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்பதனூடாக நேரங்களை தேவையற்ற விடயங்களை கழிப்பதிலும், விடுமுறைகளை பயனற்ற விடயங்களில், தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக, சமூக வலைத்தளங்களூடாக பயனற்ற விடயங்களே நாட்களையும் நேரங்களையும் சிந்தனைகளை சீரழிக்கக்கூடிய விடயங்களே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதனூடாக உள்ளங்கள் இறந்த நிலைக்கு செல்வதற்கும், அதாவது குடும்பத்தினர் உள்ள தொடர்புகள் வலுப்பெறுவதற்கு மாற்றமாக பலவீனம் அடைவதற்கும், அல்லாஹுடைய கலாமாய் குர்ஆனை விட்டும் அந்த தொடர்பு குறைவதற்கும் இந்த இன்பங்களும் பொழுதுபோக்குகளும் காரணமாக அமைவதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பொழுதுபோக்கு என்பது பயனுள்ளதாக அமைய வேண்டும். அதற்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, அதாவது ஓய்வின் மூலமாக நாம் அதிலிருந்து பிரிந்து விட்டால், இன்னொரு நிலைக்கு மாறிவிட்டால் உறுதியாக இறை வணக்கத்திலே இருப்பதற்கு நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உனது ரப்பின் பக்கம் திரும்புவதற்கு, மீள்வதற்கு ஆசை கொள்ள வேண்டும். எனவே அந்த பொழுதுபோக்கு என்பது ஒரு இருந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு அவனை கொண்டு வர வேண்டும். ஒரு அடியான் அந்த பொழுதுபோக்கிலிருந்து மீண்டு வருகின்ற போது நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பொழுதுபோக்கு என்பது ஷரியா நமக்கு இன்பத்தையும் பயன்பாட்டையும் ஒரே நேரத்திலே தந்திருக்கிறது. உடலுக்கு ஓய்வை தந்திருக்கிறது, உள்ளத்துக்கு உணவாக, அதாவது உந்து சக்தியாக அமைகிறது, புத்திக்கு ஒளியாக அமைகிறது. மனிதன் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து, அதாவது படிப்பினை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. இந்த விடுமுறைகள், பொழுதுபோக்குகள், ஓய்வுகள் என்பது தனது பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, பெற்றோர்களை நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒன்றுகூடலாக அமைத்துக் கொள்ளலாம், அல்லது குடும்ப உறவுகளை சந்திப்பதற்கான ஒரு பயணமாக அமைத்துக் கொள்ளலாம், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கு, அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கான ஒரு பயணமாக அமைத்துக் கொள்ளலாம், அல்லது தனது குடும்பம்
தனது குழந்தைகளை ஓரிடத்தில் ஒன்றிணைத்து அன்புகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு மார்க்கம் சார்ந்த புத்தகத்தை படிப்பதனூடாக, வாசிப்பதனூடாக மார்க்கம் சார்ந்த கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நிகழ்வாக அமைத்துக் கொள்ளலாம். அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை விட அதனை விட அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, அல்லது இன்னொரு புதிய ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயணமாக அந்த பயணத்தை, விடுமுறையை, பொழுதுபோக்கை ஆக்கிக் கொள்ளலாம். அல்லது உடலை வலுப்படுத்தக்கூடிய, உடலுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய விளையாட்டு நிகழ்ச்சிகளிலே, அதாவது விளையாட்டு நிகழ்ச்சிகளில் ஈடுபடலாம். அல்லது அல் குர்ஆனை ஓதுவதற்காக, அதனை சிந்திப்பதற்காக, அதனை ஆய்வு செய்வதற்காக அந்த பொழுதுபோக்கிலே ஒரு பகுதியை ஆக்கிக் கொள்ளலாம். இவ்வாறாக தனது உள்ளமும் தனது ஆத்மாவும் அமைதி பெறுவதற்கான, வலிமை பெறுவதற்கான, பயனடைவதற்கான விடயங்களிலே ஓய்வு நேரங்களையும் விடுமுறைகளையும் ஆக்கிக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே விடுமுறை என்பது, இஜாசா என்பது ஓய்வெடுப்பதற்கான சந்தர்ப்பமாக இருக்கும் என்றால், அது தனது ஒரு அடியானுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை புதுப்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஆத்மாவை ஒரு நல்ல நிலையிலே கட்டி எழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இஜாசா, விடுமுறை என்பது தப்பி போன நன்மைகளை மீண்டும் செய்வதற்கான, மீட்டெடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதே போன்று ஓய்வு என்பது, பொழுதுபோக்கு என்பது தனது ரப்பை வழிபடுவதற்கு, தனது ரப்புடைய கடமைகளை, கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த ஓய்வு என்பது அவனுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கட்டுச்சாதனமாக அமையும். அது மாத்திரமல்ல, இந்த உள்ளம் ஒரு பரிசுத்தமான நிலையிலே நல்லமல்கள் செய்வதற்கும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும், அவனுடைய உறுதி வலிமை பெறுவதற்கும் இந்த ஓய்வு என்பது, பொழுதுபோக்கு என்பது ஒரு உதவியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் கஸஸ் 77வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான், வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரா. அல்லாஹ் உலகத்திலே உங்களுக்கு கொடுத்தவைகள் மூலமாக, தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தின் மூலமாக, தந்திருக்கக்கூடிய விடயங்களினூடாக மறுமைக்காக அதனை தேடிக்கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்திலே உள்ள உனக்குரிய பங்கை எடுப்பதற்கு நீ மறந்து விடாதே. வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எவ்வாறு அழகான முறையிலே உபகாரம் செய்திருக்கிறானோ, நல்லவைகளை தந்திருக்கிறானோ, அதே போன்று நீ அழகான முறையிலே நடந்து கொள்வாயாக, உபகாரம் செய்வாயாக என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த குத்துபாவிலே இறுதி பகுதியிலே இமாம் அவர்கள், அதாவது குத்துபாக்கள் நிறைவடைகின்ற போது, அதனுடைய அந்த உபதேசங்கள் முழுமை வருகின்ற போது, அந்த ஒன்று கூடல் நறுமணதாக ஆகுவது என்பது நபியின் மீது சலவாத்தும் சொல்வதனூடாகத்தான் அந்த குத்துபா முழுமை பெறுகிறது. அந்த உபதேசம் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த மஜ்லிஸ் நல்லதாக, நறுமணமிக்கதாக அமைகிறது. எனவே நபியின் மீது அதிகம் அதிகம் சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது நபியின் மீது அதிகம் அதிகமாக சலவாத்தும் சலாமும் கூறுமாறு ஏவப்பட்ட நாட்களாக இருக்கிறது. எல்லா நாட்களிலும் சலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும். ஆனால் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே அதிகம் அதிகமாக சலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஓய்வு நேரம், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை அனுமதித்திருப்பது இஸ்லாம் அந்த பொழுதுபோக்கு, ஓய்வு, விடுமுறை மூலமாக ஷரீஆவுடைய வரைமுறைக்குட்பட்ட முறையிலே அவைகளை பயன்படுத்தி மீண்டும் எழுச்சி பெற்று உற்சாகத்துடன் அல்லாஹ்வை வணங்குவதற்கும், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும், நல்ல வழியிலே பயணிப்பதற்கும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உற்சாகத்தையும் வலிமையையும் உந்து சக்தியையும் தந்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.